ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். நீண்ட நாளாகவே உனக்கு ஒரு கனவு இருக்கு. ஆனால் அந்த கனவு நிறைவேறாம கனவாகவே இருந்துடுமோன்ற பயமும் குழப்பமும் கூட உனக்கு இருப்பது எனக்கு தெரியும். அதனால தான் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவு கஷ்டமும் போராட்டமுமாக இருக்குதே நினச்சி வருத்தப்படாத. இப்போது நீ சந்திக்கும் சிரமங்களும் சிக்கல்களும் எந்த விதத்திலும் உன்னை கீழே தள்ளிவிட விட்டுட மாட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்க வந்திருக்கேன். நீ காணும் கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சிக்கான காரணமாக மாறும். நம்பிக்கையோடு இருந்தினா உன் கூடவே இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. வாழ்க்கைங்கிறது நீ நினச்ச மாதிரி சுமையோ பாரமோ அல்ல, அது ஒரு அழகான வரம். அதை என் ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை நீ வாழும் வரையும் மகிழ்ச்சியோடு வாழ தயாராக இரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய். எல்லாரிடமும் அன்போடு பழகு. உன் உடம்பையும் மனசையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் நல்லபடியாக வச்சுக்கணும் என் செல்லமே. உன் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறியோ அதே போல் உன் மனசை சந்தோஷமாக பார்த்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் யாரிடமும் நீ கோவப்பட்டு சண்டை போடாத. அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்களேன்னு அவங்கள பார்த்து பொறாமப்படவும் வேண்டாம். மன்னிப்பும் பொறுமையும் எப்போதுமே உன் ஆபரணமாக இருக்கட்டும். எந்த அளவுக்கு பொறுமையோட அடுத்தவங்களை மன்னிச்சு மறந்து விட்டு கொடுத்து போறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் பிள்ளைகள், உன்னுடைய நண்பர்கள், உன் குடும்பத்தினர் என எல்லாரிடமும் அன்போடு நீ இருக்கும்போது பேரும் புகழும் பொருளும் பணமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன். ஆனந்தம்தான் உண்மையான செல்வம். எப்போதும் அமைதியாக ஆனந்தமாக அழகாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய நல்ல வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு தர்றேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கை அழகாக போகுது. யாரெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே உன் பாவத்தை அவங்க ஏற்றுக்க போகிறாங்க. உன் கர்மாவை அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்வில் இருக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் பங்கு போட்டுக்குவாங்கன்றது அவர்களுக்கே தெரியாத நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கையில் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது என் நெத்தியை தொட சொன்னேன். கண்டிப்பாக நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த உன் கனவு இப்போது நனவாக போகுது. இந்த சாயப்பா எப்போதும் யாரையும் பழி வாங்க மாட்டேன். எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நான் தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து திருத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தத்தான் செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அவ்வளவு சாதாரணமாக உன் வாழ்க்கையில் அவங்க நுழைஞ்சிட மாட்டாங்க. எல்லாமே நான் போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் யார் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நீ அது மனசுக்குள்ளே இடம் கொடுக்காதே. உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடக்குது, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு. உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து என் அருளால் உன்னை பலப்படுத்தி உனக்கான வெற்றிகளையும் நான் கொடுத்தே தீருவேன். யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மன நிம்மதியையும் கூட நானே கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைங்கிறது ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோன்னு கொடுக்கப்படவில்லை. உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகவே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் உனக்கு மனித பிறவியை நான் கொடுத்துருக்கேன். அதே போல் நீ சந்திக்கிற மனிதர்களும் யாரும் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் வரலை. எல்லாருடைய வாழ்க்கையும் எல்லாருடைய பிறப்பும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறதை தவிர யாருடைய வாழ்க்கையும் இங்கு வீணாக போவதில்லை. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம்.
ஆனால் நான் தான் அனைத்தையும் சரியாக நடத்தி உன்னை உயர்வான இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நிச்சயம் அழகாக்குவேன். நீ யாருக்கிட்ட மனசு விட்டு பேசி உன் குறைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான நல்ல வழிகளை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ யாரை தேடி போனாலும் அவர்கள் ரூபத்தில் நான் வந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். நீ யாரை பார்த்தவனே மனசு உருகிறியோ இதயம் இலகுகிறாயோ அந்த மனிதர்கள் மூலமாகவும் நான் உனக்கு பல நன்மைகளை செய்வேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படவோ எதை நினைச்சும் வருத்தப்படவோ அவசியமில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் தோல்வியும் நல்ல ஆரோக்கியமும் உடல்நல குறைவும் அல்லது வாழ்க்கையோ மரணமோ எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நடத்தப்படுகிறதுங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்வில் நடப்பதையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. அந்த பக்குவம் உனக்குள்ளே வந்துருச்சுனாலே உன் வாழ்க்கை என்னங்கிறது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்போதும் யாரையாவது ரொம்ப பிடிக்கும்னா அந்த அன்பு அளவோடு இருக்கட்டும். யாரையாவது உனக்கு பிடிக்காதுன்னா அந்த வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் என்று சொல்லவே. ஏன்னா நீ வேணாம்னு வெறுத்த மனிதர்கள் கூட நாளைக்கு உன்னோட நெருங்கிய உறவுகளாக தவிர்க்க முடியாதவர்களா உன் வாழ்க்கையில் வந்து நீ பழக நேரிடலாம். அதே போல் உனக்கு பிடிச்சவங்கள உன் வாழ்க்கையை விட்டு விலக நேரிடலாம். அதனால தான் ஒருத்தரை பிடிச்சாலும் சரி ஒருத்தரை வேணான்னு வெறுத்தாலும் சரி அதை ஒரு அளவோடு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படும். ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படும். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் பொறுமையாக பேசவும் பழகவும் கற்றுக்கோ. வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவை எடுப்பதாக இருந்தாலும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்தினா அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ செய்கிற எல்லா செயலும் எந்த விதத்திலும் உன்னை காயப்படுத்தாமல் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். நீயாகவே மனசில் குழப்பத்தையும் துயரத்தையும் உண்டு பண்ணிக்கொள்ளாமல் உன்னை நீ வலிமையான ஆளாக உருவாக்கி கொள்ள தயாராகு. மனசு உடைஞ்சு சோர்ந்து நீ போகும்போதெல்லாம் நான் உனக்கான தைரியத்தை கொடுத்து கண்டிப்பாக உன்னை தூக்கி நிறுத்தி நிம்மதியாக வாழச் செய்வேன். உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் கவலைகளை கொடுக்கும் சூழ்நிலையையும் மறந்துவிடு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்கும் மனம் தளராம வெற்றி பாதையை நோக்கி தடையில்லாமல் போக கற்றுக்கோ. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கண்டிப்பாக இந்த சாயப்பா நானே உன்னை உயர்த்துவேன் என்று செல்லவே. நீ தேடுற பதில் உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் பொறுமையாக காத்திருக்கும் போது என் அருளால் அனைத்தும் உனக்கு புரிய வரும். நீ நினச்சதை விட பல பெரிய நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். இருளாக இருக்கும் உன் வாழ்க்கை பாதையில் ஒளியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாகி அழகாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் என் செல்லமே. உன் மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் போக்கி என் அருளால் உன்னை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு தேவையான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்க பெற்று நீ கண்ட கனவு நனவாகி நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேன்.